ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல பிஇ பிடெக் டிப்ளமோ சிவில் முடிச்சவங்களுக்கு 1,12,000 சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாசம் 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்துல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில பணிப்பார்வையாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர் இந்த காலியிடங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க. அவங்களுக்கு நேரடி நியமனம் குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல வேற என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துடலாம். பதவியோட பெயர் நான் சொன்ன மாதிரி பணிப்பார்வையாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா சூப்பர்வைசர், ஓவர்சீர், டிராப்ட்ஸ்மேன் அப்படி சொல்லுவாங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில நிறைய திட்டங்கள் போயிட்டு இருக்கு. அதுக்கு கீழ நிறைய கட்டடங்கள் கட்டுற வேலை இருக்கு. அந்த கட்டடங்கள் கட்டுற வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் மொத்தம் 17 காலியிடங்கள் இருக்கு. இவங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு 35,400ல இருந்து 1,12,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்னா, அதாவது ஜூலை மாசம் 1ஆம் தேதி 2020வது வருஷத்துல 35 வயசை தாண்டாத யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாக்குறப்போ, சிவில் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது வந்து ஃபுல் டைமா இருந்தாலும் சரி, பார்ட் டைமா இருந்தாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் மோட்ல கம்ப்ளீட் பண்ணவங்களை வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தெளிவா கொடுத்திருக்காங்க. அது போக பிஇ சிவில், பிடெக் சிவில் இதை முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, டிப்ளமோ சிவில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் முன்னுரிமை அப்படின்னு பாக்குறப்போ பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம், அதாவது வர புது வருஷத்துல ஜனவரி மாசம் 11ஆம் தேதி தான் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட். இந்த வேலை வாய்ப்பை பத்தி திரும்ப சொல்லிடுறேன். இது விழுப்புரம் மாவட்டத்துல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில கொடுத்திருக்க ஒரு வேலை வாய்ப்பு. யாருக்கு அப்படின்னா டிப்ளமோ பிஇ பிடெக் சிவில் முடிச்சவங்களுக்கு. விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் 17 காலியிடங்கள் இருக்கு. மாச சம்பளமா அவங்க மேக்ஸிமம் 1,12,400 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது, பரீட்சையும் கிடையாது. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து வர ஜனவரி மாசம் 11ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. 35 வயசை தாண்டாத யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மா இருக்கட்டும், நீங்க எங்க போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா www.viluppuram.nic.in இந்த வெப்சைட் குள்ள போங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷனும் இருக்கும், அப்ளிகேஷனும் இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுங்க. அதோட நீங்க என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், அதாவது டிப்ளமோ, பிஇ, பிடெக் சிவில் இது அட்டாச் பண்ணுங்க. அடுத்து உங்களோட டிசி, முக்கியமா கம்யூனிட்டி சர்டிபிகேட், இதை மூணையும் அட்டாச் பண்ணி நீங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல டைரக்டா போய் கொடுங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது. இந்த வேலை வாய்ப்பை பத்தின விவரம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.